இசைஞானி இளையராஜாவின் இசையை கேட்பவர்கள் அவரின் ரசிகராக மாறிவிடுவார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அவரது ரசிகராக இல்லாமல் இருப்பாரா? அடுத்த வாரத்தில் லண்டனில் சிம்போனி அரங்கேற்றவுள்ள இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். இளையராஜாவின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி. ஆனால் அதே தினத்தில் கலைஞர் கருணாநிதிக்கும் பிறந்த நாள் என்பதால் தனது பிறந்த நாளை ஜூன் 2ஆம் தேதிக்கு மாற்றிக்கொண்டார். காரணம், ஜூன் 3ஆம் தேதி அனைவரும் ஒருவருக்கு தான் வாழ்த்து கூற வேண்டும் என தீர்க்கமாக முடிவெடுத்தார். மேலும் இளையராஜாவுக்கு பலரும் பல பட்டங்களை, அதாவது பட்ட பெயர்களை கௌரவமாக கொடுத்துள்ளார்கள். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொடுத்த இசைஞானி என்ற பட்டம் அவரது இசையைப் போலவே நிலைத்துவிட்டது. அதாவது மார்ச் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இசைஞானி இளையராஜாவை சந்தித்து அவரது லண்டன் சிம்போனிக்கு வாழ்த்து கூறினார். இது தொடர்பாக அவரே தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில், இசைஞானி இளையராஜாவுடன் இன்றைய காலை பொழுது ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக வரும் மார்ச் 8 அன்று லண்டன் மாநகரில் சிம்போனி அரங்கேற்றத்தை நிகழ்த்தவுள்ளார் நம் மனதிற்கினிய ராஜா அவர்கள். தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இந்த சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காக இன்று நேரில் சென்றேன். அப்போது தாம் கைப்பட எழுதிய வேலியன்ட் சிம்போனி இசைக்குறிப்புகளை உற்சாகத்துடன் என்னிடம் காட்டி மகிழ்ந்தார். உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த இசை மூச்சான இளையராஜா அவர்களின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் பேசும்போது, தான் காரில் செல்லும்போது உங்கள் பாடல்களை தான் அதிகம் கேட்டுக்கொண்டு செல்கிறேன். மறைந்த பாடகர் பாலசுப்ரமணியம் உங்கள் இசையில்தான் அதிக பாடலை பாடியுள்ளார். உங்கள் பாடல்களை தான் நான் பெரும்பாலும் கேட்டுக்கொண்டேயுள்ளேன் என்று கூறினார். மேலும் இளையராஜா பேசும்போது, எனக்கு இசைஞானி என்ற பெயரை வைத்தது ஐயாதான். எத்தனையோ பெயர் வைத்தார்கள், ஆனால் இந்த பெயர்தான் நிலைத்துள்ளது என பூரிப்புடன் கூறினார்.